அங்கே நாங்கள் பசங்களாக எங்களுக்கு 20 வயசு தான் இருக்கும். இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. வார் வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்களாம் ரொம்ப பாவம். இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. அங்கே இருக்கும்போது உங்களோட மென்டாலிட்டி ஒரு தடவை பவர் கட் ஆகும்போது உங்களுடைய மென்டாலிட்டி என்ன மாதிரியான தாட்ஸ்? ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு பிளாக் அவுட் ஆன நிமிஷம் புதுசாக தான் இருந்துச்சு. லைக் எப்பயும் போல் ஒரு பவர் கட்டுன்னு நினச்சோம். அப்புறம் எப்பயுமே பார்க்க முடியாத ஒரு சைலன்ஸ் இருந்ததுனால ஏதோ சீரியஸாக நடக்க போகுது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுச்சு. அப்புறம் போக 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 எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. ஃப்ரம் எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஃபோன் அடித்து என்ன உங்கள் வீட்டில் பேசுனாங்க அப்படின்னு கேட்டாங்க. லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து நிறையா ப்ரெஷர் வந்துச்சு. எங்கள் வீட்டிலேருந்தும் முடிஞ்சாலும் வந்துட சொல்லிட்டாங்க. ஒரு எக்ஸாம் இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தோம். காலேஜ் வந்து 3 நாள் லீவ் அனௌன்ஸ் பண்ணாங்க. பஞ்சாப் கவர்மெண்ட் லீவ் அனௌன்ஸ் பண்ணதுனால. ஸோ அப்படியே வந்து இதுதான் சான்ஸ் வந்து சம்திங் கோயிங் டு ஹேப்பன் தெரிஞ்சு போனதுனால அப்படியே நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்குள்ள நிறையா ப்ரெஷர் இருந்துச்சு. ஏதோ பெருசாக போக போகுது, சம்திங் பார்டரில் இருக்கிறனால மேபி என்ன வேணால் நடக்கலாம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற லெவல் கூட போகலாம். ஸோ சேஃப்டி ஃபர்ஸ்ட்டுங்கிற ஃபேமிலி ப்ரெஷர் மட்டும்தான். ஸோ இப்போ அங்கே வந்து உங்களுக்காக வந்து ஆர்மி பர்சனல்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து இந்த வார் அப்படின்னு சொல்லி அந்த வார் நடக்கக்கூடிய அந்த தாக்குதலில் நடக்கக்கூடிய இடத்துக்கு அங்கேருந்து வந்திருக்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வார் அப்படிங்கிறது உங்களோட லைக் நமக்காக உயிரே கொடுக்குறாங்க ஆர்மி மேசன். ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்காக ப்ரே பண்ணலாம். அவ்வளோ. நான் லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டின்னு ஒரு காலேஜில் படிக்கிறேன். அது பஞ்சாபில் இருக்குது, ஜலந்தரில். அங்கேருந்து பார்டர் கொஞ்சம் பக்கம் தான், ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் தான். டெய்லியும் நைட்டு மிசைல் பறக்கிறலாம் பார்த்து பேனிக் ஆகி நாங்கள் கரண்ட் ஆஃப் ஆகுறது இதாக இருக்கிறனால நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். அப்புறமா பேரண்ட்ஸும் பயந்துட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் கிளம்பிடலான்னு முடிவு பண்ணி கிளம்பி வந்துட்டோம். கிளம்பும்போது யார் வருவா, யார் ட்ராப் பண்ணுவான்லாம் பார்த்துட்டு இருந்தோம். டெய்லியும் ஒருத்தருக்காக கால் பண்ணி வந்து ட்ராப் பண்ணுவீங்களா டெல்லி வரைக்கும்னு கேட்டு அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி அவங்களாம் டெல்லி வரைக்கும் வந்து விட்டு, டெல்லியிலேருந்து தமிழ்நாடு ஹவுஸ்க்கு கால் பண்ணி அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்க நைட் காலையில் 6 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. அது வரைக்கும் தமிழ்நாடு ஹவுஸில் சேஃப்டியாக இருந்து அவங்க தான் தங்கிருக்க இடமும் சாப்பாடும் கொடுத்தாங்க. அப்புறமா அங்கேருந்து ஏர்போர்ட் 6 மணிக்கு ஒரு 4 மணிக்கு வந்து விட்டு கேட் வரைக்கும் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் போனாங்க அவங்க. அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்துட்டோம். இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. அடுத்தடுத்த ஃப்ளைட்டில் கிடச்ச ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அங்கே நாங்கள் பசங்களாக எங்களுக்கு 20 வயசு தான் இருக்கும். இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. வார் வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்களாம் ரொம்ப பாவம். இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது.